பல நூற்றாண்டுகளாக யாரும் செல்லாத ஒரு பழமையான கோவில். அந்த கோவிலை பற்றி ஊரில் இருந்த பெரியவர்கள் ஒரு விஷயம் மட்டும் சொல்வார்கள். சூரியன் மறைந்த பிறகு அந்த கோவில் கதவை திறக்காதே. ஒரு நாள் 5 நண்பர்கள் அது வெறும் கதைதான் என்று நினைத்து இரவு நேரத்தில் அந்த கோவிலுக்குள் நுழைந்தார்கள். கோவிலின் உள்ளே சென்றவுடன் விசித்திரமான அமைதி. காற்றே இல்லை. ஆனால் கோவிலின் பெரிய மணி தானாக மெதுவாக ஒலிக்க ஆரம்பித்தது. டாங் டாங் டாங். அவர்களின் டார்ச் லைட் திடீரென அணைந்தது. சில நொடிகளில் மீண்டும் எரிந்தது. அப்போது முன்னால் இருந்த கல் சிலையின் கண்கள் மெதுவாக திறந்தன. ஒரு நண்பன் பயந்து ஓட முயன்றான். ஆனால் வெளியே வந்த கதவு காணாமல் போயிருந்தது. அதே நேரத்தில் சுவர்களில் இருந்த பழைய கல்வெட்டுகள் இரத்தம் போல சிவப்பாக மாறின. கோவிலின் உள்ளே ஒரு குரல் எதிரொலித்தது. என்னை எழுப்பியது யார்? அனைவரும் ஓடினார்கள். ஆனால் எவ்வளவு ஓடியும் அதே இடத்திற்கே திரும்பி வந்தார்கள். ஒவ்வொரு முறையும் அந்த குரல் இன்னும் அருகில் கேட்டது. திடீரென்று ஒரு கருப்பு நிழல் அவர்களை சுற்றி வட்டமிட்டது. ஒருவருக்கொருவர் அவர்கள் காணாமல் போக ஆரம்பித்தார்கள். கடைசியாக ஒருவன் மட்டும் மிச்சம். அவன் கோவிலின் வாசலை அடைந்தான். தப்பிச்சிட்டேன் என்று நினைத்து வெளியே ஒரு அடியை வைத்தான். ஆனால் வெளியே இருந்த உலகமே மாறியிருந்தது. கிராமமே இல்லை, மனிதர்களே இல்லை. அதே பழைய கோவில் மட்டும். பின்னால் ஒரு குரல், இப்போ நீதான் இந்த கோவிலின் புதிய காவலன். அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அவன் முகம் கல் சிலையாக மாறிக்கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலை ஊர் மக்கள் கோவிலுக்கு வந்தபோது நேற்று வரை இல்லாத ஒரு புதிய சிலை அங்கே நின்றது. அந்த சிலையின் முகம் காணாமல் போன அந்த இளைஞனுடைய முகம்.